இறைவன் சன்னதிக்கு சென்று எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று சிலர் தங்கள் குறைகளை கூறி புலம்புவார்கள். முதலில் இறைவனை கண்ணார தரிசித்து அவரது நாமத்தை வாயார உச்சரித்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து கொடிமரத்தின் முன் வணங்கி பின் அமைதியாக அமர்ந்து மனதார வேண்டுதலை வைக்க வேண்டும். இதுவே இறைவனை வேண்டும் சரியான முறையாகும். சிலர் தங்கள் வேண்டலை வைக்கும் போது தெரியாமல் தவறு செய்கிறார்கள். நான் வறுமையில் இருக்கிறேன், வீடு இல்லை, திருமணம் நடிப்பறவில்லை, உடல் நலம் சரியில்லை என்று எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே சொல்லி புலம்புவார்கள். இவ்வாறு புலம்பும் போது இறைவன் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி வழங்குவார். இதனால் நம் கஷ்டங்களும் தீராமல் தொடரும். அதற்கு பதில் நேர்மையான எண்ணங்களுடன் இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். மனதார வேண்டுதலை வைக்க வேண்டும். விரைவில் நிறைவரும் என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் இறைவன் நம் உள்ளத்தை கேட்பவர், வார்த்தைகளை அல்ல உணர்வுகளை கவனிப்பவர். அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய மனதுடன் நாம் இறைவனை அணுகும் போது அவர் உகந்த நேரத்தில் நமக்கு மிக சிறந்ததையே தருவார். அதற்காக பொறுமையுடன் நம்பிக்கையுடன் தினமும் நம் பக்தியையும் நன்றியையும் வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். இறைவன் உங்களை விட்டு எப்போதும் விலக மாட்டார். நீங்கள் மட்டும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள்.